இப்போ ஆப்பிள் ஜூஸ் எதுவும் செய்ய போகிறேன், எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதில் தோலை உரிச்சிக்கலாம். தோல் இந்த மாதிரி தான் எடுக்கணும், ஈஸியாகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்படியே போட்டாலும் பிரச்சனை இல்லை, மிக்சியில் தான் அடிக்க போகுது, டக்கு டக்கு தான் அடிச்சிடும். கட் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து இப்போ டேட்ஸ் போடுறேன். பெருச்சம்பழம் நல்லாயிருக்கும், பெருச்சம்பழம் போட்டு சாப்பிடுங்க. சர்க்கரைக்கு பதில் இந்த மாதிரி பெருச்சம்பழம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா, பெருச்சம்பழம் இருந்தால் போட்டு சாப்பிடுங்க. இல்லாட்டினா சர்க்கரை ஆட் பண்ணிங்க. சர்க்கரை ஆட் பண்ணக்கூடாது, அப்புறம் இருக்கிற தெம்பே போயிடும். சர்க்கரை ஆட் பண்ணாமல் ஜூஸ் குடிங்க. நான் இது கொஞ்சம் சத்துனால, ஸோ நோம்பு வச்சுருக்கனால இது மிக்ஸ் பண்ணி போடுறேன். ஸோ இதில் இனிப்புக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 போட்டுக்கிறேன், அதான் கொஞ்சம் இனிப்பாக குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எந்த பேரிச்சம் வேணாலும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கும், ஆனால் தேன் இருக்கும், மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இப்போ பால் ஊற்றிக்கிறேன். ஜூஸுக்கு தகுந்தாப்புல பால் ஊற்றிக்கங்க. நான் சும்மா ஒரு 250 ஊற்றிக்கிறேன், ரொம்ப தேவையில்லை. 1 கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றிருக்கிறேன். ஸோ இதோட கொஞ்சம் பாருங்கள், இந்த பேஸ்ட் வச்சுருக்கிறேன், இது கொஞ்சம் போடுங்க. கொத்தமல்லியும் மின்ட்டும் நல்லா உடம்புக்கு நல்லா ஜில்லு, நோம்புக்கு இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் போட்டு குடிங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், குளிர்ச்சி நல்லா. ரொம்ப இப்போது அடிச்சிட வேண்டியதான். இப்போ கொஞ்சம் இதில் இந்த திராட்சை கொஞ்சம் போடுவேன். நம்ம இந்த திராட்சை ரைசின் நல்லா அடித்து சூப்பராகும் சாப்பிட்றதுக்கும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் குடிச்சு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. ஸோ ரொம்ப ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ குடிச்சு பார்க்குறேன். இது என்ன பார்த்தீங்களா, பிஸ்கெட் இது. சூப்பராக இருக்கும் நண்பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது அந்த மின்ட்டு இதெல்லாம் போட்டோன்னா அந்த நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். அந்த கொரியாண்டர் லீவ்ஸ், அது கொத்தமல்லி புதினா அதோட பேஸ்ட் போட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதோட நல்லா நோம்பு குடிக்கிறதுனால நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இதேமாதிரி நீங்களும் வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதேமாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் அதேமாதிரி 500 ரீச் ஆகிட்டேன் இன்னும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜெசாக்குல்லா கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.